Welcome to Almost Watch. இந்த ஓசி டிக்கெட்ல ஒண்டர்லா வருது எப்படின்னா வாங்க நான் காட்டுறேன். ஆமா வாங்க. ஒரு ஜீவன் ஓசி எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி ஒண்டர்லா கூட்டு வந்திருக்கு. சோ இங்க என்னென்ன ரைட்ஸ் இருக்கு என்னென்ன பண்ண போறோம் நம்ம ஜாலியா பார்க்கலாம். ஓகே வாடா வீடி போலாம். வாங்க வாங்க. எங்களுக்கு இல்ல ஜாலியா பாய்ஸ் ஜாலியா ட்ரிப் போனவங்கள குழந்தையெல்லாம் கொடுத்து பேபி சிட்டர் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. ஆமா அவங்க கேக்குறவங்கலாம் ஒண்டர்லானா பெங்களூர் ஒண்டர்லா, கேரளா ஒண்டர்லா, ஒண்டர்லான்றானுங்க. அப்படின்னா அந்த ஒண்டர்லால இருக்கு நாங்க போய் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க டிக்கெட் ஸ்பான்சர் லாவண்யா லா. அந்த லாவண்யா லாவை காட்டுறோம். இதுதான் டிக்கெட் எடுக்கிற டிக்கெட்டே. ஆமா பார்க் போயிடலாம், ஸ்ட்ரைட்டா வாட்டர் போயிடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில குதிக்கிறோம். டிக்கெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது. வீக் டேஸ்ல ஒரு ரேட் இருக்கும், வீக்கெண்ட்ல ஒரு ரேட் இருக்கும். நாங்க வீக்கெண்ட்ல வந்ததால இன்னைக்கு டிக்கெட் ரேட் ஆல்மோஸ்ட் ஒரு 1789 இருக்கு. பிளஸ் வந்து ஃபாஸ்டாக் வந்து இருக்கு. ஃபாஸ்டாக்னா ஃபாஸ்டாக் வாங்கிட்டு வச்சிருக்கேன். எந்த கியூ நிக்க தேவையில்ல, மட்டும் போயிட்டே இருக்கலாம். திருப்பதியில ஸ்பெஷல் டிக்கெட் மாதிரி தரிசனத்துக்கு சல்லுன்னு போகலாம். நம்ம மட்டும் எந்த கியூ நிக்க தேவை ஸ்ட்ரைட்டா போயிடலாம். மற்றபடி எல்லா கியூ நாங்க வந்து இப்போ ஃபாஸ்டாக் எடுக்கல. ஃபாஸ்டாக் ரேட் ஆல்மோஸ்ட் 2800 சம்திங் இருக்குதா. ஃபாஸ்டாக் 3000 வந்துருது ரவுண்டா. முக்கியமான இன்ஃபர்மேஷன், சப்போஸ் உங்களுக்கு மே மந்த்ல பர்த்டே இருக்கு, ஜனவரி மந்த்ல பர்த்டே இருக்கு, ஏதாவது மந்த் பர்த்டே எந்த மந்த்ல இருக்கும் அந்த மந்த்ல அந்த பசங்க நீங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ. நான் ஏமாத்தலாம், என் பர்த்டே இந்த மந்த்னு சொல்ல வந்தேன். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. அதுக்குள்ள கண்டுபிடிச்சி ஒரிஜினல் ப்ரூஃப் இருக்கு. சப்போஸ் ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடி ஏதாவது ஓகே, பட் ஒரிஜினல் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா உங்க பர்த்டேக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீ அந்த மந்த்ல வந்தீங்கன்னா. ஆனா இதான் வண்டர்லா மேப் பாருங்க சார், எங்க இதை போய் தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல மேப் பிடிக்கிட்டு வந்துட்டான். வண்டர்லா மேப். ஆமா வேர்ல்டு மேப். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், கொரியா எல்லாம் இருக்கு. அந்த பக்கம் வா. கண்டிப்பா ஃப்ரீயா கிடைக்கும்ன்றத கவர் பண்ணிக்கோங்க. ஆமா புதிய செய்தி ஏதாவது சொல்லுவாடா என்று சொன்னால் இறந்து புதைத்த செய்தியை கொண்டு வருகிறார். திஸ் இஸ் ஃபார் ஃப்ரீ டிக்கெட். யாருக்கு எந்த மந்த்ல பர்த்டே இருக்கோ அந்த பர்த்டே அந்த பசங்க கூட டிக்கெட் ஃப்ரீ. இப்போ எல்லா லாக்கர்ல வைக்க போறோம் பேக். காமான் உங்களுக்கு லாக்கர்ல எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தரோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்விமிங் பூலுக்குலாம் வந்து நம்ம நைலான் காத்துல இருக்கும். அந்த மாதிரி கிளாத் மட்டும் தான் அலௌடு. காட்டன் எதுவுமே அலௌட் இல்லை. காட்டன் தான் போட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே வரும்போது 100 ரூபாய்க்கு விற்கிறது வாங்கிட்டு வந்துருங்க. உள்ள வந்தீங்கன்னா 350, 400, 500 சார்ஜ் போட்டு கண்டிப்பா பாத்தியா. பாரதி என்ன சொல்லிக்கிறாரு, ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தை விட்டு போவது பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா? பண்ணிடலாமா? தப்பு இல்ல. தனியா தம்பியை விட்டுட்டு ஸ்கோர் பண்றியே, தப்பு இல்ல. இப்ப இவர் சொல்லுவார், நான் பாட்டு மூட்டை வைக்கிறத சொல்லித்தரேன் அப்படின்னு கூடுவானா. ஆளு கேமராவே காணும், தனியா பேசின்னு போறேன்டாங்க. நானு அது மாதிரி லாக்கர் இருக்கு. லாக்கருக்கு எவ்வளவு செப்பரேட்டா தெரியாது. ஆமா காசு யாரா குடுக்குறாங்க எங்களுக்கு. வாங்க போலாம். கோச்சில வந்தோம். பாத்தீங்களா, டிஷர்ட் எடுக்காம வந்தீங்கன்னா இதான் ஆஃபர். உள்ள கிடைக்கும். சப்போஸ் மறந்துட்டீங்கன்னா இங்க வந்து எடுத்து அவனா வர வழி இல்லை. ஆனா மறக்காம வெளியே பார்த்தா 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு டிஷர்ட் விற்கும். அந்த கிளாத் நமக்கு கண்டிப்பா தேவை. அந்த கிளாத் வாங்கிட்டு வந்து இந்த பவர் ரேஞ்சர் சாவி இருந்தாதான் இது லாக்கர் அங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த லாக்கர் ஓப்பன் பண்றதுக்கும் லாக் பண்ணி தேவை. ஜஸ்ட் 3 நாள் லாக் ஆயிடும். அந்த மாதிரி வாட்ச் தேவை. அந்த வாட்ச் மட்டும் தான் நமக்கு லாக்கர் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. நான் இதை வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டேன். அப்புறமா கண்டுபிடிச்சி பொறிக்க ஏற்றணும் வந்து இந்த மாதிரி லாக்கர் நம்பர் கொடுப்பாங்க. அதுவும் முக்கியம். லாக்கர் ஸ்லிப்பு கொடுத்தா ரீஃபண்ட் இருக்குல்ல. சாவி கொடுத்தா ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லிப்பே வாட்ச் ரிட்டர்ன் பண்ணாதான் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். அம்மா ஒழுங்கா நடங்கப்பா. இங்க 2 என்ட்ரி இருக்கு. அதான் சொன்னா ஃபாஸ்டாக் ஒன்று, நார்மல் என்ட்ரி ஒன்று. ஃபாஸ்டாக்னா நீங்க கியூல ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவை. சீக்கிரமா உள்ள போயிடலாம். இப்பதான் பேசுங்க. இந்த மாதிரி பைத்தியம் நிறைய உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். ஒரு கொலை ஒரு மர்டர் ஒன்று பண்ணிட்டு இந்த பூசணியை சுத்தி உடம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரைடை ஒன்று கண்டுபிடிச்சு உள்ள உட்காந்து விடுறான். இது எது கூட்டம் இந்த மூஞ்சி இதெல்லாம் உள்ள வந்து எங்களை உசுர வாங்க கூட்டு போதுங்க. ஐயோ அண்ணா ஆரம்பிச்சுட்டான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சுத்து இப்படியே வருவோம். மறுபடியும் இப்படியே போவான். போற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. என்னடா இப்ப சுத்துவோம் பாரு ஒரு சுத்து.
ஐயா போட்டு உளுக்கி தலை சுத்துதுடா எனக்கு. ஐயா அப்புறம் எங்க அண்ணா பாரு பூசணிக்கா சுத்துறாயா அவன் என்ன கொலை பண்ண பாக்குறானு போட்டு ஊர்ல பரட்டு இல்ல ஊர்ல பந்தாவா சுத்திக்கிட்டு இருந்தியா கூட்டு வந்து கொலை பண்ண பாக்குறாயா இவ்வளவு டைலாக் பேசுறோம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கேன். இல்ல முள்ளுக்குள்ள பாடியில பேட் பாட் கலந்துருச்சு. இப்பதான் ஒரு சுத்தல்ல முடிச்சுட்டு வந்தோம், இப்ப பெரிய சுத்தல்ல இறக்குறானுங்க. வியூ பாயிண்ட் நீங்களா ஐயா அந்த குழந்தைங்க உயிர் போகுதுன்னு கத்துதுங்கடா. இவங்க போறாடி ஒவ்வொரு பரட்டுறான்டா. வாந்தி வந்துடாதுல 100% வரும். நீ எதுவுமே சாப்பிடல இல்லையா? வராது. ஐயா சத்தியமா நான் வரல. அவனாவது என்ன கூட்டு போனீங்கன்னா என் சாவுக்கு நான் பொறுப்பு இல்ல, இவனுக்கு தான் எழுதி வச்சு செத்துருவேன். நான் வரல. காசு கொடுத்து நீ ஓசி டிக்கெட் எடுத்துலாம் வந்து என் உயிரை விட முடியாது. அது அவனுக்கு ஓசில டிக்கெட் எடுத்த, நீ தான் என் கூட வரணும். ஐயா எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும்? முருகா, என்ன இதே உடம்போட இதே உயிரோட அப்படியே தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு வையே, உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு உனக்காக அளவு குத்துறடா எப்பா ராஜா. பரட்டு 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 பரட்டுறான. காலுக்கு ஒரு பக்கம் போகுது, கையும் ஒரு பக்கம் போகுது. பயம் அதான் அழுறுது. வரவும் வரலாம் வலிப்புல வந்துகிட்டு இருக்கேன். அதுல நான் ஏறணும் எங்க உயிர் கூட்டு போய் என்ன கொலை பண்ண பாக்குறானுங்க. மேல போயிருந்தோன்னா எங்க உயிர் மறுக்கையா தான் நாங்க இறங்கும் போது பாடி தான் வரும். என் காதுக்குள்ள மரண ஓலெல்லாம் கேக்குதுங்க. அப்படி ஒரு ரைடுன்னு என்னைய கூட்டு போய் கொலை பண்ண பார்த்தேன். இதுக்கு பேர் வச்சிருக்கானுங்க வைஸ் கிரீமா. வைஸ் கிரீம்னு பேர் வச்சு கத்த விடுறானுங்க. அதாவது இப்ப என்ன பண்ண போறோம்னா வந்தவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி கேட்க போறோம். நம்மளதான் கழுவி ஊத்து வரானுங்க. அப்படியே ஏதோ பெருசா அந்த எம்ஏமலை அந்த மாதிரி சாதிச்சிட்ட மாதிரி நம்ம கிட்ட வந்து ஒரு பில்டப் கொடுப்பான் பாருங்க. இப்போ வேஸ்ட்ரா, நீங்க பயமே இல்லடா. நீங்க தான் என்னடா நீங்க அப்படின்னு போறானுங்க. பயத்துல கெட்ட வார்த்தை பேசுறானுங்க. சூப்பரா இருந்தது. நான் படமா பாத்துட்டு வரேன். படம் நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல. ஆனா இன்னொரு படம் உயிரிழந்த நாள் பாடிகளை மீண்டும் சந்திப்போம். ஏய் வாங்க வாங்க. நீங்கள் நம்ம இருந்தா பாதியில ஓடி வர்றது நல்லது. கஷ்டப்பட்டு கியூல நிப்போம், நான் பாதியில ஓடி வந்துருவோம். ஒரு ஜாலியா போற ரைடு, சந்தோஷமா போற ரைடுலாம் கிடையாது. கூட்டு போய் கொலை பண்ணணும், சுத்தணும், பரட்டணும், சாப்பிட்டது வெளியே எடுக்கணும், சொர்க்கத்துக்கு அனுப்பணும். இது பேர் என்னடா? இது பேர் மேவரிக்காங்க. மேவரிக்கா எதுக்கு பிரச்சனை? அவனடா வைஸ் கிரீம்ன்றான், மேல விட்டு கத்த வைக்கிறான். இவன் பேர் மேவரிக்கா. இவன் என்ன பண்ணுவான்னு தெரியல, டப்பால போட்டு குடுக்குற மாதிரி குடுக்குறான். நம்ம தியேட்டர்ஸ்ல பாப்கார்ன் வாங்கினா என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த சீசனிங்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கிட்டு சுத்துவாங்கல்ல, அதே கான்செப்ட் தான். வாங்க. எதுக்கு உள்ள போனோம், ஏன் இப்படி கத்தணும்? ஒழுங்கா எங்களும் ஜாலியா நின்று வேடிக்கை பார்த்துருக்கலாம்ல. வாட்டர் ரைடு போனோமா, என்ஜாய் பண்ணோமா. இதுல வேற நாங்க பெரிய தைரியம். இந்த என்ன சொல்றதுன்னா அது ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் பேசுவாங்க. கேட்டா இப்படி சுத்தும் போது நம்ம இப்படி சுத்தணுமா, இப்படி சுத்தமா இப்படி சுத்துவாங்களாம். ஐயா நீச வச்ச 2 ஆம்பளை பசங்க வாடா ரைடுக்கு போலான்னா அந்த ரைடு நல்லா இருக்காது, அது வேஸ்ட், நல்லா இல்ல, குழந்தைங்கள ரைடு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க உட்கார்ந்து அந்த நாய் பண்ற வேலையை பார்த்தீங்களா? போய் உட்காந்துட்டான் இன்பராஜ், ஒளிப்பதிவாளர் இன்பராஜ்.
பண்ற வேலை பாரு, சந்தோஷத்தை பாருங்க மூஞ்சில. இதுல வேற கேமராமேன் இவனுக்கு சோத்தை போட்டு டிக்கெட் வாங்கி கொடுத்து இங்க உள்ள கூட்டு வந்தா பண்ற வேலையை பாரு. கேமரா கிட்ட கொடுத்துட்டு அது பண்ற வேலையை மட்டும் பாரு. இந்த லட்சத்துல கேமராமேன் டீம்ல கேமராமேன் எல்லாம் பொம்பளை சோக்கா இருந்தா என்னதான் பண்றது? நான் தான் வெளிநடத்த வேண்டியதா இருக்கு. சும்மாவே கத்துனீங்கன்னா அவ்வளவுதான். இல்ல ஒருத்தன் பாருங்க எல்லாம் பயத்துல கத்துறாங்க, அவன் ஒருத்தன் மட்டும் சந்தோஷத்துல இருக்கான். அந்த மூஞ்சில இருக்க சந்தோஷத்தை மட்டும் பாருங்களேன். வாயா வா வாடா பக்கத்திலே இருந்த இல்ல போகும்போது இந்த ஷேப் வரும்போது ஷேப் பாத்தீங்களா டிஃபரெண்டா மாறி இருக்கு. ஏதோ பண்ணிட்டு வரான். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னால பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டான். பக்கத்துல இருந்தா சார். இவன மாதிரி ஒரு 2 பேர் இருந்தா போதும். சான்ஸ் கிடைச்சா யூஸ் பண்ணுங்க. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார்.